வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக சந்தானம் சார் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சுருக்காரு. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவார், நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, கேவலமான படம் பண்ண மச்சான் ரொம்ப திட்டுறாங்க மச்சான், அவனு ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க. அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாஸ்கரன் படம் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவன் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தா உங்கள் கேரவனுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. சரி அப்படி பார்த்து யார் பண்ணீங்க? இல்லை சந்தானம் சார் பார்க்கணும் அப்படின்னு. ஓகே பாபு சார் இப்போ வந்துடுவார், உட்காருங்க. சந்தானம் சார் உள்ளாங்க. யார் பண்ணி? சார் நான் உங்கள் ஃபேன்ஸ் சார் அப்படின்றாரு. ஃபேன்ஸ்? நான் வந்து சந்தானம் தான் பார்க்குறேன். என்ன ஃபேன் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருக்கேன், யாருமே இல்லை அந்த டைம்ல. அப்புறம் அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சந்தானம் சாரை பார்த்துட்டு, சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. சந்தானம் வந்து, டேய் படத்துல தான் காமெடி பண்ண முடியும், நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால காமெடி பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 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 ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தாரு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கண்டிப்பா வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ், நிறைய டைரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க. அவர் யூஸ்வலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் a வெரி கான்ஃபிடென்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸாக இருக்கட்டும். என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி, இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தானம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு, என்ன மச்சா என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்மளே பண்ணிடலாமா? நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளோதான்டா தாங்குவேன், நீ வெயிட் பண்ணு, நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வபிரசாத் சார், பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவான். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்கு. என்னோட படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவான். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்ஸஸ் ரேட். ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் வேற யாரை பற்றி சொன்னா? இல்லை சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக ஆர்யா சார் பற்றி ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து ஆர்யா சார் தான் ஃபர்ஸ்ட் நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஹீரோயின் லிஸ்ட் மச்சான், இது ஓகேவான்னு பாரு, இது ஓகேவான்னு பாரு. காதர் பாஷா ஷூட்டிங்ல தான் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தி நானே கூட கேட்டாங்க. டேட்ஸ் மிஸ் ஆச்சு. பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுனாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த், அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு, ஆர்ஆர் எப்படி போயிட்டுருக்கு, எப்போ ரிலீஸ், எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால். நான் வந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல. அந்த எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம், அது மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண ஓகே மச்சான் நான் போட்டுறேன் அப்படின்னு. சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் அலாட். சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யா சாருக்கு ஒரு பயங்கர கிளாப்ஸ் பண்ணுவோம், பயங்கர சப்போர்ட். சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் பர்சன், எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சொல்லுவேன். சூப்பர் ஸ்டார் போடாமல் விட்டுருக்குறேன் இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான். ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி 65 days கண்டினியூஸாக ஷூட்டிங் போகிறேன், உடம்புலாம் பக்காவாக வச்சுருங்க மச்சான், என்ன மச்சா பண்ணோம் அப்படின்னு. காலையில் கொஞ்சம் கார்டியோ பண்ணுறான், எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன், இந்த மாதிரி ஜிம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணு, ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்காது அப்படின்லாம் சொல்லிட்டேன். சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோடனே சரி ரொம்ப நாள் ஆச்சே பேசி பார்ப்போம், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறானான்னு கால் பண்ணி கேட்டேன். என்ன மச்சா ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா, டைம் கிடைக்குதா? ஆமாச்சான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்?
மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளையாடுறான் அப்படின்னா, ஏய் உன்னை எக்ஸசைஸ் தானே பண்ண சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான். இல்ல நீ என்ன சொல்ல வந்தாலும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு, நீங்க சமாளிக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்னு நிறைய சொல்லுவேன். பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும், நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அவங்க டீம் இருக்குல்ல, பிரேம் சேது, ஏ டீம், பி டீம், சி டீம்னு ஒரு 3 டீம் வச்சிருப்பாரு. ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டி போட்டு ரைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்ட்ல நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்டா பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ பிரதர். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு உட்கூத்து ஒன்று இருக்கு எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்றோம். ஸோ அது வந்து ரொம்ப நாளா வந்து மச்சா 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணோம் பேசிட்டு தான் இருக்கிறோம், தவிர ஒண்ணுமே செட் ஆகாம சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலா வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டா இருப்பார் நம்மளுக்கு, நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணோம். வெறும் யோகி யோகி சொல்லாதரா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. கார்த்திக் யோகின்னு சொல்றாங்க. கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லுகி இந்த படம் பெரிய ஹிட்டானா அது ஒரு பெரிய போனஸ் எங்களுக்கு. நிச்சயமா. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லு சிரீஷ். பிகாஸ் ஏன்னா எனக்கு வேற வேலை இல்லை, கண்டிப்பாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ கைஸ். வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மச்சான். ஆக்சுவலா ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்துல ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான். என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போறனாலே எனக்கு பயமா இருக்கும். பார்த்தோன்னே என் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், ஏன் திரும்ப ஏன் இங்கே வெயிட் போட்டுச்சு அது பண்ண அப்படின்னு. எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 days முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், நியூ இயர் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன். சரி வெளியே எங்கே போகுது மச்சான் ஃபோன் பண்ணி அதாவது கேட்கணும் மச்சான் நியூ இயர் பார்ட்டி நடா அப்படின்னு. கிளம்பி வந்துரு 8 o'clock அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். போனால் 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரையும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்டில். அப்புறம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து விடியகால காலைல 8 மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான். நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இதுலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன்னு. நியூ இயர் அன்னைக்கே ஜிம் பண்ணுற ஒரே ஆள் நம்ம ஆர்யா மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ், அதே மாதிரி அக்கறை. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸில் இருக்காங்க, ஜிம்முக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான். அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பேத்துறாங்க, கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே மச்சான் அடிச்சுக்கவே முடியாது. உடம்புன்னா செதுக்கிறதுல டைரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன். ஆக்சுவலாக ஆர்யா வந்து எந்த ஃபினான்ஷியரை போய் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னதான் கேட்பாங்க, எப்படி இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்னுவாங்க. நான் போய் எந்த ஃபினான்ஷியரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்கறது உங்கள் ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்களும் ஆர்யா அவ்வளோ க்ளோஸா, உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, இந்த ஃபினான்ஷியர்ஸ் எல்லாருக்கிட்டையும் 2 பேரும் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறானா அப்படின்னு கேட்பாங்க, என்ன பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறானா சொல்லி கேட்பாங்க அப்படின்னு. அப்போ ஆர்யா தான் சொன்னான், மச்சான் இனி வேலைக்கு ஆகாது இந்த ஃபினான்சியர்ஸ் இதெல்லாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னா, மச்சான் ஒரு தங்கம் முட்டைற வாத்து ஒன்று நான் பிடிச்சிருக்கேன், நம்ம வந்து அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா. சரி மச்சான்னு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்போ நான் சொன்னேன், மச்சான் எப்போ மச்சான் அந்த முட்டை போடும் அந்த வாத்துன்னு பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான். நானும் அவனும் அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பார்த்துக்கினே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்துன்னு இருக்கு. அப்புறம் தான் நான் சொன்னேன், மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து முட்டையை எடுத்துன்னு இருக்கு மச்சான் அப்படின்னு. ஆமாண்டா இது தெரியும்.
ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருங்க, யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்ப்நெயில், அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்ன மச்சான், போதும் ஃபினான்ஸ் வாங்கினது நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் 2 பண்றோம். ஆனந்த் பிரேம் ஆனந்தோட மச்சான் தான் பண்றான் அந்த படத்தை. ஸோ அந்த அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன பட்ஜெட்னாலும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சலாம் நடின்னு சொன்னான். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா என்கிட்ட சொன்ன மச்சான், நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சலாம் ஒன்று பண்ணுறா அப்படின்னா அது உங்க கூட காம்போல பண்ணதால செட் ஆகணும். அப்போ நாங்கள் டேரக்டர் தேடிட்டே இருந்தோம். அப்போ கார்த்திக் யோகிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன யாரையா வச்சு ஒன்று யோசி, ஒன்று பேசலாம், ஒன்று பண்ணலாம். நாங்கள் பேசி ஒரு ஐடியா, ஒன்று செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ கார்த்திகோட டைரக்ஷனில் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா பாஸ்ங்கிற பாஸ்கரன் 2 அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் எனக்கு கீழே போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அந்த படத்தில் அவரை போட்டுக்கோ. ஓகே போ. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு 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 செம்ம கலாச்சாரான படமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் ஆர்வீர் நண்பன் ஆர்யா தான். எப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா, எப்போ நான் ஃபோன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சான் இந்த படம் ஹிட் ஆகணும், இது பண்ணணும், உடனே இன்ஷா அல்லான்னுவான். 5 முறை தொழுவான், அல்லான்னு அல்லா மேலே இதுவாக இருப்பான். நான் இந்த சைடு சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன், என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான். நான் 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும். நாட் ஓன்லி சினிமா கிடையாது, அது மீறி தாண்டி எல்லாத்துலேயுமே. ஸோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நீ இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன். நான் பக்கத்தில் கூட உட்காரல, நான் இங்கே வந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ, லவ் யூ மச். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. டிக்கிலோ நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னாரு, இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி, இதை கண்டிப்பா காமெடியா ஒரு ஸ்கிரீன் பிளேவோட ஒரு கதையா இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தான் நினைச்சேன். பட் போய் உட்காந்து சின்சியரா எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரெண்டு பேர் படம் பண்ணா மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்றதை பண்ணா போதும், இது செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் மட்டும் தெரியும். ஒன்று வந்து பிரேமானந்த் என்னோட டீம்ல இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு, அடுத்தது கார்த்திக் யோகி தான். அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டர்ன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் MS பாஸ்கர் சார்லேருந்து பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதையுள்ள, ஒரு கருத்துள்ள, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட் தேவைப்படுது. அந்த ஹிட் நிச்சயமா கார்த்திக் மூலமா கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து கார்த்திக் போனாலும் நாங்க விடுற மாதிரி இல்லை. ஸோ ஆரி அதான் சொன்ன மாதிரி அவனை இப்பவே பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய ஹீரோ, பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது, கதை இருக்கா லைன் இருக்காலாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேலுக்கு போக வேண்டிய டைரக்டர் தான். பட் எங்களோட ஒரு பாசத்துல இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்யூ கார்த்திக். ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்னதான் பயங்கரமாக பேசினாலும் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, படம் நல்லா வந்திருக்கு, என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா டிகிலோ நான் தேட்டரில் வருது. கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. அண்ணன் எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாண்ணே ஏதாவது பண்ணலான்னு, ஏதாவது கொஞ்சம் பண்ணலான்னு நான் சொன்னேன். சரி கார்த்திக் பார்ப்போம் ஏறு அப்படின்னு. அப்புறம் மார்னிங் வந்து டக்குன்னு சொன்னேன், சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்புறம் கார்த்திகை நீ வான்னு கூப்பிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காம ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் ஒரேடியா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியாக கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தோம்ல, அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை 2 மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பா ஜாலியாக கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா இங்கே இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, என்னுடைய லைஃபே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான
ஆஹ் என் என் அன்பு சொந்தங்களாகிய என் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை வழி நடத்திட்டு இருக்க MKS குமரவேல் அவர்களுக்கும், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா, புளியந்தோப்பு பிரபா, இப்போ ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும், மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிங்களுக்கும் நன்றி. சும்மா இதுக்காக கை தட்டாம, உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கை தட்டி என்ஜாய் பண்ணீங்கல்ல. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது, அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது. இது ஒரு ஜாலியான படம். வடக்குப்பட்டி ராமசாமின்றவனோட ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க. இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா, கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக், நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன். டிக்கி லோனான்றதோட டைலாக்கு, கவுண்டமணி சாரோட டைலாக் தான் அடுத்த படம் நானும் ஆரியா பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம். நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ஜாலியாக இருக்கணும். நீங்கள் 2 மணி நேரம், இது மட்டும்தான் என்னுடைய வேலை. இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ, இல்லை யாரையோ தாக்கி பேசணுமோ, இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது. இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும், நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும். உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் வச்சு இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கேன். காசு, பணம், புகழ் இதெல்லாம் நான் அப்போ காம்படினா இருக்கும்போது பார்த்தேன். அதை நோக்கி போயிருப்பேன். இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ணோம். பாஸ்கர் 2 பண்ணிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா, இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன். எல்லா டைமும் நீங்கள் சிரிக்கணும், இது சிரிப்பாங்களா, இந்த சீன் சிரிப்பாங்களா, இது பண்ணுவாங்களா. அதான் சொல்கிறேன்ல, நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட, குடும்பத்தோடு வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க. அவங்க ஒரு 30 டிஸ்ட்ரிபியூட்டரோட கூட்டு வந்து பார்த்தாங்க, அவங்க ரசிச்சாங்க, அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயிண்ட் அவங்க பார்த்தாங்க, அவங்க ரசிச்சாங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ், ஸோ அவங்க பார்த்தாங்க, அவங்க எடுத்தாங்க. இப்படி சினிமா வட்டாரங்களில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, அவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு. உண்மையிலே இந்த படம் அவ்வளோ நல்ல படம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர், முதலாளி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செண்பகமூர்த்தி சார், ராஜா, அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ், அவங்க ராகுல், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஒரு ஒன்ஸ் அகைன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பிக் பாஸ் போயிட்டு திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்லை அவன்கிட்ட மைக் நீங்கள் வாங்கிக்கிங்க. சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்ல இருந்து, ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, ஆஃபீஸ்ல தான் இருக்கு அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில கொடுத்து அவன் போட்டு போட்டோ எடுத்துன்னு போயிட்டான். கூட வர இன்னொருத்தர் பத்தி இவங்க இருங்க மேலே இருக்கு. வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும், மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனா எனக்கு குலதெய்வ சாமி, குலதெய்வம்.
இந்த படம் நடிச்சது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தானம் சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர் அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. நான் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன், சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், குழுண்ணா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாம இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் இதப்பா எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்ல அவன்கிட்ட மைக் நீங்க வாங்கிக்கிங்க. இல்ல இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தாதான் தெரியும். நேத்து கூட டப்பிங்ல என்கிட்ட சொன்னான், இல்ல சந்தானம், இல்ல நேத்து கூட டப்பிங்ல பார்த்தோம், சொன்னான் இல்ல சந்தானம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன், அந்த மாதிரி கத்துறது பேசுறது, நான் இங்க நிக்கிற சந்தானம் சொல்லி அங்க விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்ல இருந்து, ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, ஆஃபீஸ்ல தான் இருக்கு அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில கொடுத்து அவன் போட்டு போட்டோ எடுத்துன்னு போயிட்டான். அங்க இருந்து டிஆர் சார் போன் அடிக்கிறான், சார் வந்துட்ட வெளியே அப்படின்னு. அவர் சொல்லுக்குள்ள அப்படின்னாரு, மாலை ஷால்வை போடணும்னு. அவரு என்ன மாதிரி ஏமாந்த வாடா வீட்டுக்கு. அங்க போனா அவர் கையில கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் இந்த மாலையை வித்துட்டு ஷால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும் போது டைரக்டர் சொன்னாரு, இது படத்துல பார்த்துருப்பீங்க, பாடையில படுத்துன்னு வர ஒரு கேரக்டரா தான் இருக்கும். படம் ஃபுல்லாவே பாடையில படுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகை எல்லாம் கொடுத்துன்னு ஒன்று பண்ணுவான். ஆனா பாடையில படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருமே பண்ணலாம். நாங்க எதுக்கு யோசிக்கிற, நம்ம கிட்டதான் இருக்கிறானே ஒருத்தன், அவனை பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனா ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேற ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட் வாழ்த்துக்கள். ஆனா சொன்ன மாதிரி கொஞ்சம் மாத்திக்க, ஹீரோ வேற நடிக்க போறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் வேற கூட்டு வந்தாங்க, அவங்க பேர் நடுவில் சொன்னா நீங்க கவனிக்கல. என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்க நாங்க தான் இவனே கூப்பிட்டுருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கான். ஸோ அந்த மாதிரி. அண்ட் சேசு மாமா, இது வந்து 70 பீரியட் ஃபிலிம், எங்க பார்த்தாலும் அங்க எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிம்னு ஓகேவா, பயங்கரமா பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா, உடம்பு சரியில்லையா. ஸோ மாறன் இவரு தான் காம்போ என் கூட. A1ல நீங்க பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியால பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பரதநாட்டியம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தியேட்டர்ல நீங்க கண்டிப்பா விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி மேம்ஸ், தேங்க்யூ.